வணக்கம். ஜோதிடத்தில் இந்த வேலையை விடும் காலம், அதாவது இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஜோதிடம் பார்ப்பாங்க. இப்போ கட்டுறதுக்கு நல்ல டைமா அப்படின்னு. அதே மாதிரி இந்த வேலையை விடும் காலம்ல அதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று அந்த கம்பெனியே லே ஆஃப் பண்ணுறாங்க, வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே சில பேர் மேனேஜர் பிடிக்கல, தொல்லை தாங்கல, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவசர முடிவில் பேப்பர் போட்டுருவாங்க, இல்லை வேலையை விட்டு உடனடியாக தடாலடியாக நின்றுடுவாங்க. இப்போ எப்போ விட்டால் அந்த வேலை தாமதமாகி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சில ஜோதிட விதிகள் இருக்குது. அப்போ ஜாதகத்தில் விதி என்ன அப்படின்னா, இப்போ எந்த தசை நடந்தாலும் கேது புத்தி நடக்கும் தருவாயில் தான் இந்த வம்பு வழக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் நடக்கும். அந்த டைமில் வேலையை விட்டாங்க அப்படின்னா அந்த கேது புத்தி முடிந்ததுக்கப்புறம் சுக்கிர புத்தி வரும், அதில் தான் வேலை கிடைக்கும். கேது புத்தி ஆரம்பத்திலே இருந்ததுன்னா பெரிய தசைனா 1 வருஷம் டிலே ஆகிடும். அதே மாதிரி கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள், உதாரணத்துக்கு துலா லக்னம், இங்கே பாருங்கள் கேது 9ல் இருக்குது, புதன் கூட சேர்ந்துருக்கு. அப்போ புதன் புத்தி நடந்தாலுமே சில டைம் ரொம்ப 5 டிகிரி இருந்தாலும் அது காலதாமதமாகி தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி தசையோ அல்லது புத்தி அந்த ஸ்டார்டிங்கில் நடக்குது அப்படின்னாலும் இந்த 8ஆம் அதிபதியெல்லாம் வேலை செய்யும்போது அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்தாலும் புத்தி காலங்களில் வேலையை விடக்கூடாது. ஏன்னா கிடைக்கிறது அரிதாயிடும், இல்லை டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கே போயிடுவாங்க. ஸோ இது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.